வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, உங்களோட பட்ஜெட் ஒரு 10,500 ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா ரியல்மிலேருந்து Realme C65 அப்படின்ற இந்த ஒரு மொபைலை இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் சில குறைகளும் இருக்குது, அதையும் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயே C65 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ரியல்மின்னு இருக்கு. பேக் சைடில் ஸ்பெக் டீடைல்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா RAM வேரியன்ட் அண்ட் கலர் வேரியன்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் TPU ஜெல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மஞ்சள் கலர் ஆகிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஸோ மொபைல் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் 15 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிளுமே இருக்கு. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக தான் இவங்க Realme P1 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து அண்டர் 15K பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கொடுத்த சேம் டிசைன் அப்படியே வந்து காப்பி பண்ணி இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இருக்க இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃப்ளாஷ் லைட் வந்து P1ல வந்து மேலே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இதுலேயே உங்களுக்கு பிளாக் கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.89 mm, வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 190 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் ரொம்பவுமே ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட் பேலன்ஸும் நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம சிங்கிள் ஹேண்ட்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் வெயிட் வந்து ஃபீல் ஆகல. டாப்பில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் அவங்களால 2 TB யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டாப்லேயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் வந்துருது. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். ஸோ கேட்கறதுக்கு கொஞ்சம் லவுடராகவே வந்துருக்கு. ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகுது. யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் HD+ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே உங்களுக்கு வருது. ஸோ இதை அவங்களால வந்து ஆட்டோ செலக்ட்மே வந்து பண்ணிக்க முடியும். இந்த 120Hz வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்க ஃபீல் வந்து இல்லை. அதே போல் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பார்த்தோம்னா நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல், நல்ல ஒரு டீப் பிளாக் வந்து கிடைக்குது. அதே போல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கலர் பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீடியோவோட கலர்ஸ்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி காட்டுறதுனால ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சில ஃபோன்ஸில் ஃபுல் HD+ டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே கொடுத்தது எனக்கு ஒரு குறையா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. OS அப்படின்னு பார்க்கும்போது Realme UI 5.0ல Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுப்போன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல பின் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுலேயும் இந்த ஹார்ட் கேம்ஸ், ஹார்ட் ஆப்ஸ் அப்படின்னு 2 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் போனீங்க அப்படின்னா ஆப் சஜஷனை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நம்மளால டிசேபிள் தான் பண்ணிக்க முடியும், அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் கொடுக்காம கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே போல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பில் அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டிங்க இல்லாட்டி ஏதாச்சும் மெசேஜ் வருது, நீங்கள் சாங் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டாப்பில் இது போல் வருது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பெரிய லெவலெலாம் இல்லை, ஆவரேஜாக இருக்குது. அதே போல் பேக் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு 2-3 கேமரா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரே ஒரு கேமரா தான். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட. இதில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 1080p 30 fps உங்களால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 6300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 நாளாக அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இது. டெய்லி யூசேஜ்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யூடியூப் வீடியோஸ் அதிகமாக பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மல்டி ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்க ஃபீல் இல்லை. கேமிங்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நானும் லோ கிராஃபிக்ஸில் வச்செல்லாம் கேம் பிளே எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த இடத்துலையுமே லேக் எல்லாம் இல்லை. பட் கேமிங்காக
எதுக்காக நான் இந்த மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நிறைய ஆல்டர்னேட் ஆப்ஷன் அண்டர் 15K இருக்குது, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 4GB RAM 128 இன்டர்னலோட 11,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB வேரியண்ட்டுமே இருக்கு. 6 + 128GB இன்டர்னலோட 12,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,500 ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்டர் 12K பட்ஜெட்ல பெஸ்ட் மொபைல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.